பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் சந்தி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தினத்தில் நடக்கிறதான உமன்ஸ் பிரேயர் சரியாக காலை 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். எல்லா சகோதரிமார்கள் வந்து பங்கு பெற உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 91வது சங்கீதம் 7வது வசனம், Psalms 91 verse 7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நான் விசுவாசிக்கிறேன், அது உன்னை அணுகாது. அதுனா எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த வியாதிகளாக இருக்கட்டும், எந்த நெருக்கமாக இருக்கட்டும், உங்களை ஒன்றும் அணுகாது. நீங்கள் ஒருவேளை இந்த காலவெளியில் பயந்து கொண்டு இருக்கலாம், என்ன ஆகுமா என்று சொல்லி. ஆனால் தைரியமாக அறிக்கை பண்ணுங்க, எதுவும் ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா, ஒன்றும் நடக்காது. ஆமென். கர்த்தர் எல்லா தீமையை உங்கள் பக்கம் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். சத்துரு உங்கள் பக்கம் வராதபடி, அவருடைய ஆயுதங்கள் எதுவுமே உங்கள் பக்கம் வராதபடி கர்த்தரே உங்களை பாதுகாப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், பிஸ்னஸ் பண்ணுகிற பிள்ளைகள், அன்றைய வாலிபர்கள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் உடைய கருத்தில் வைக்கிறோம்ப்பா. எல்லாரும் ஆண்டவரே ஒரு தீங்கு அவர்களை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. 1000 பேர் எழும்பட்டும், 16 பேர் எழும்பட்டும், எத்தனை 1000 எழும்பினாலும் ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீரப்பா. இந்த நாளிலே உங்களுடைய கரம் எங்களை பலப்படுத்தட்டும், பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வருகிற எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜில், ஆண்டவரே வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில் அவளுக்கு விரோதமாக எழும்புற எல்லா 1000 10,000 ஒன்றுமே நெருங்காதபடி, அவளை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் ஆயுதங்கள் நிர்மலமாய் போகட்டும். எல்லா ஊழியர் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலனை கொடுங்க. ஊழியங்களை விஸ்தாரமாக்குங்கப்பா. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. எந்த தீங்கு அவர்கள் வரக்கூடாது ஆண்டவரே. நாளை தினத்தில் நடக்கிறதான உமன்ஸ் பிரேயர் ஆசீர்வதிங்க. ஜனங்களை கொண்டு வாங்க, சகோதரிமார்களை கொண்டு வாங்க. ஜனங்களோட பலனடைய உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாய் சால்வேஷன் டிவிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனுடைய எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. சேட்டலைட் தேவைகளை சந்திங்க. அந்த சுவிசேஷ தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே திருச்சபை தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இதனால காணிக்கை தசமங்களை அனுப்புகிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் அவர்களை நிறைவாய் நடத்துங்க. ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்புவீராக. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இம்மட்டும் நடத்துவது எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.